வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஷியோமியோட MI லைனப்ல இருந்து செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் லேப்டாப்ஸ் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. MI நோட்புக் ப்ரோ மற்றும் MI நோட்புக் அல்ட்ரா. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது MI நோட்புக் ப்ரோ. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த MI நோட்புக் ப்ரோனுடைய முழு விமர்சனம் பார்த்துருவோம். ஆல்ரைட், ஸோ MI நோட்புக் ப்ரோ இந்த லேப்டாப்னுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 56,999 ருபீஸ். என்கிட்ட இருக்கிற இந்த டாப் அண்ட் வேரியன்ட்டுடைய விலை வந்து 72,999 ருபீஸ். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸில் இந்த டிவைஸை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் பற்றி நம்ம பல விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். முதல்ல வந்து டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கணுமா, பாக்ஸுக்குள்ளே இந்த லேப்டாப் தவிர ஒரு குட்டி ஒரு யூசர் மேனுவல், அதுக்கப்புறமா அதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் இந்த லேப்டாப்போட டிசைன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அவங்க ஃபுல் பாடி அலுமினியம், அனடைஸ்ட் அலுமினியம் அலாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஃப்ரண்ட் பேக் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மெட்டல் அலாய் யூஸ் பண்ணியிருக்காது. உங்களுக்கு கையில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஒரு லேப்டாப். ஒரு 1.4 kgக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 17.4 mm திக்னஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இதை விட தின் அண்ட் லைட் வெயிட் லேப்டாப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் இதோடைய பில்ட் குவாலிட்டி ரொம்பவே சாலிடாக ஸ்டர்டியாக இருக்குது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் இது ஒரு ப்ரீமியம் லேப்டாப் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த லேப்டாப்னுடைய போர்ட்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB Type-C ஒரு போர்ட் இருக்குது, ஒரு ஃபுல் சைஸ் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு USB Type-A போர்ட் இருக்குது, அப்புறம் Thunderbolt 4 பவர்ட் ஒரு USB Type-C போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட் மூலமாக நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் மானிட்டரோட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேயை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் பார்த்தோம்னா ஒரு USB Type-A போர்ட், அப்புறம் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்னுடைய கலர், ஃபினிஷிங், இதோடைய சைடில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் இருக்கக்கூடிய கட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு மேக்புக் ப்ரோட டிசைனை பார்த்து அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் தப்பு கிடையாது, ஏன்னா மேக்புக் ப்ரோ பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு அதிகமான விலையுடைய ஒரு லேப்டாப். ஸோ அந்த லேப்டாப் இருக்கக்கூடிய டிசைன், நல்ல டிசைனை வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். மேலே பார்த்தீங்கன்னா அழகா ஷியோமி அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் உங்களுக்கு ஏர் வெளியே வர்றதுக்கான வென்ஸ் இருக்கு. பாட்டம் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இந்த லேப்டாப்பை இந்த மாதிரி டேபிளில் வச்சு சிங்கிள் ஹேண்டில் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக ஓப்பன் பண்ணலாம். செகண்ட் ஹேண்டுக்கான சப்போர்ட் தேவை கிடையாது. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இந்த லேப்டாப்பில் அகைன் இந்த கீபோர்ட் லேஅவுட் பார்த்தாலே தெரியுது இது அச்சல் மேக்புக் ப்ரோனுடைய இன்ஸ்பயர்டு டிசைன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா இதோடைய குவாலிட்டி நல்லாவே இருக்கு. சிசர் கீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன், அந்த டாக்டைல் ஃபீட்பேக் எல்லாமே நல்லா இருக்கு. பேக்லைட் கீபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கீஸுக்கு நடுவில் ஸ்பேசிங் நல்லா இருக்கு. அந்த ஒவ்வொரு கீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்கேவா ஒரு டிசைன் கொடுத்துருக்கனால நீங்கள் ஃபிங்கரை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கு, டைப் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கு, க்ளீனாக இருக்கு. நம்பர் கீஸ் தனியாக கிடையாது. இந்த கீபோர்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் பவர் பட்டன் இருக்கு. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக கூட சேர்த்து ஆக்ட் பண்ணுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி சூப்பராக இருக்கு. கீபோர்டுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா trackpad. ஸோ இந்த trackpad வந்து நல்ல பெரிய trackpad கொடுத்துருக்காங்க, அகலமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ப்ரெசிஷன் trackpad வேறு. ஸோ யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் நான் வந்து ஒரு trackpad பர்சன் கிடையாது. எனக்கு எப்போவுமே ஒரு மவுஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ trackpad அதிகமாக நான் யூஸ் பண்ணதில்லை. அதிகமாக trackpad யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த trackpad வசதியாகவே இருக்கும். ஓகே, கீபோர்டில் இருந்து மேலே பார்த்தோம்னா இதோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு மெகா அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. 2.5K Quad HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே இது. 14 inch டிஸ்பிளே, 2560x1600 ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த டிஸ்பிளே வந்து 100% sRGB கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 60 Hz பேனல் தான், ஆனா பேனலினுடைய பிரைட்னஸ் அருமையா இருக்கு. விசிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கலர்ஸ் அவ்வளோ டிட்டீரியேட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. வியூயிங் ஆங்கிள்ஸ் அருமையா இருக்கு. கலருடைய அக்யூரசியுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த லேப்டாப்பை நான் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்த டிஸ்பிளே வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேப்டாப்போட ஒரு மெகா அப்கிரேட் இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இன்னொரு அப்கிரேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது அப்கிரேட்னு சொல்ல முடியாது, இன்னொரு அடிஷனலாக கொடுத்துருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு மேலேயே 720p கேமராவும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. கேமரா பக்கத்தில் 2 மைக் இருக்கு. கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கா ஒரு சாம்பிள் பாருங்க. MI நோட்புக் ப்ரோனுடைய வெப் கேமரானுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். 720p கேமரா இது. ஸோ நான் பேசுகிறப்போ என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, வீடியோனுடைய ஓவரால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். கேமரா குவாலிட்டியும் சரி, மைக்கினுடைய குவாலிட்டியுமே சரி திருப்திகரமாக இருக்கு. எல்லாம் சரி தான். இந்த லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 2-3 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கு. i5 வேரியன்ட் இல்லாட்டி i7 வேரியன்ட், இன்டெல்னுடைய i7 வேரியன்ட். இரண்டுமே பார்த்தீங்கன்னா 11th ஜெனரேஷன் டைகர் லேக் ப்ராசஸர்ஸ்.
i5ல உங்களுக்கு 8GB RAM plus 16GB RAM-க்கான வேரியன்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. i7ல 16GB RAM மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. RAM அப்கிரேட் பண்ண முடியாது. ஆனா இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்க அப்கிரேட் பண்ணனும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டா என்கிட்ட இருக்கிற வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 512GB SSD கொடுத்திருக்காங்க. டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு கிடையாது. ஆனா இன்டகிரேட்டடா இன்டெல்னுடைய IRIX Xe கிராபிக்ஸ் ப்ராசஸர் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த என்டையர் கான்ஃபிகரேஷன் இந்த லேப்டாப்ல எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு இதோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக 2-3 பெஞ்ச்மார்க் டெஸ்ட்ல ரன் பண்ணி பார்த்தேன். PC மார்க்னுடைய சிங்கிள் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 577, மல்டி கோர்னுடைய ஸ்கோர் பாத்தீங்கன்னா 3406. இந்த டிஸ்கனுடைய ரீட் ரைட் ஸ்பீடுமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கு. 3233 MB/s. அதே மாதிரி ரைட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 1379 MB/s. ஓகே, இதெல்லாம் வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் தான். இதை வச்சு நம்ம என்ன கணிக்க முடியும்னு தெரியாது. மித்த ப்ராசஸர் மித்த லேப்டாப்ல எப்படி நம்ம ரேங்கிங் பண்ணலாம் அப்படின்னு வேணா கணிக்கலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் இதோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறையா சாஃப்ட்வேர் ரன் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெகுலர் ஒர்க்குக்கு இது வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ ரன் பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு 5 மினிட்டுக்கான ஒரு 4K வீடியோ, அதுவும் 30 FPS ஷூட் பண்ண அந்த 4K வீடியோவை நான் ரெண்டரிங் பண்ணி பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் ரெண்டரிங் முடிச்சிருச்சு. ஆனால் பிளெண்டர் மாதிரி ஒரு 3D சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததில் இதில் வந்து அந்த டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு இல்லாது கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அக்கேஷனலாக எப்பயாச்சும் நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய மெயின் ஒர்க்கே வந்து கிராஃபிக்ஸ் தான் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த லேப்டாப் உங்களுக்கு ஒத்து வராது. கண்டிப்பாக ஒரு டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு கொண்ட ஒரு லேப்டாப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து நான் சொல்கிறது கிராஃபிக்ஸ் ஒர்க்குக்கு மட்டும்தான். கிராபிக்ஸ் ஒர்க்கை தாண்டி மற்ற எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் கால்ஸாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸ் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், கோடிங் நிறைய பேர் கோடிங் கேட்குறீங்க, கோடிங் ஒர்க்குக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் பர்ஃபெக்டாக இருக்கும். Wi-Fi 6க்கான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. Thunderbolt 4 போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர்ஸ், 2 வாட் ஸ்பீக்கர்ஸ், DTS சவுண்ட் ப்ராசஸிங் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்னுடைய லவுட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் லவுடாக இல்லை. இன்ஃபேக்ட் ஏற்கனவே பொண்ணு வீடியோ சொன்ன மாதிரி என்னுடைய பெஞ்ச் மார்க் இப்பொழுதுக்கு மேக்புக் ப்ரோ. ஸோ மேக்புக் ப்ரோவுடைய லவுட்னஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு 50% மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். பேட்டரி லைஃப் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது 11 hours. நான் என்னோட யூசேஜ்க்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ எனக்கு 6 to 6.5 hours வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சது. ஆனால் அவங்க கொடுத்துருக்க 65 வாட்ஸ் அதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணி பார்க்குறப்போ ஒரு half an hourக்குள்ள ஒரு 50% வரைக்கும் எனக்கு சார்ஜ் ஆயிருச்சு. ஸோ ஓவரால் அந்த லேப்டாப் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெகா அப்கிரேட். இதுக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேப்டாப் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த லேப்டாப் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் கொண்ட ஒரு மெகா அப்கிரேட்னு சொல்லணும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக அட்லீஸ்ட் ஒரு பேர் மினிமம் ஒரு டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் ரேம் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ண முடியாது. அதை வந்து மதர் போர்டோட சால்டரிங் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஃபைனலாக கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிசைன் கொஞ்சம் அவங்க மேக்புக் ப்ரோவோட வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கலாம். பட் அகைன் நான் ஏற்கனவே வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்ல விஷயம் எதுவோ அதை வந்து அவங்க அப்படியே அங்கேருந்து எடுத்து இன்ஸ்பயர் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் அதோட பாதி வேலையில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக எனக்கு தோணலை. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. இந்த லேப்டாப்னுடைய மேலும் பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் இதை வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். GiriSonnaSeri